விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. மரங்களை வெட்டுவது, காட்டு விலங்குகளை கொல்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்று சொல்லி எல்லோருக்குமே தெரியும். மனிதன் நாளுக்கு நாள் இயற்கைக்கு தன்னால் முடிந்த வரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறான். காட்டு விலங்குகளை கொல்வது, மரங்களை வெட்டுவது என்று சொல்லி இயற்கைக்கு பாதகத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்று நாங்கள் எதிர்நோக்குகின்ற இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்றோ ஒரு நாள் நாங்கள் இயற்கைக்கு செய்த பாதகமான விளைவுதான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆகவே காட்டு விலங்குகளையும் மரங்களையும் முடிந்த வரைக்கும் மனிதனிடமிருந்து பாதுகாப்பதற்கு எல்லா நாடுகளும் போராடி கொண்டுதான் இருக்கின்றன. இயற்கைக்கு நாங்கள் செய்கின்ற பாதிப்பான விளைவுகள் எல்லாமே எங்களுக்கு திரும்ப வந்து சேரும் என்பதுதான் உண்மையான விஷயம். ஆகவே ஒரு மனிதன் ஒரு மானையோ அல்லது ஒரு யானையோ கொன்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் என்று சொல்லி எல்லோருமே அறிந்திருக்கின்றோம். ஆனால் இன்று பசியால் பட்டினியால் வாடக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு நாட்டினுடைய அரசாங்கமே காட்டு விலங்குகளை கொல்வதற்கு முடிவெடுத்திருக்கிறது என்று சொல்லித்தான் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தென் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நமீபியா நாடு இப்போது அங்கே நிலவக்கூடிய கடுமையான வறட்சியின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை பசியிலே இருந்து மீட்டெடுப்பதற்காக காட்டு விலங்குகளை கொல்வதற்கு தீர்மானம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த நமீபியா நாட்டிலே நிலவக்கூடிய கடுமையான வறட்சி என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்களை கடுமையாக பாதித்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியும் இல்லாமல், வேறு நாடுகளுடைய உதவிகளும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து வருகிறார்கள். இதன் மூலமாக அந்த நாட்டு அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் காட்டு யானைகளையும் அதேபோல் வேறு வகையான காட்டு விலங்குகளையும் கொல்வதற்கு தீர்மானம் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உலகிலே மிகப்பெரிய யானைகள் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய இந்த சவன்னா யானைகள் இருக்கிறது தானே, இந்த யானைகள் தென் ஆப்பிரிக்க நாடுகளில் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நமீபியா நாட்டிலும் அதிகமாக இருக்கிறது. இந்த வகையான யானைகளை கொன்று அவற்றினுடைய இறைச்சிகளை மனிதனுக்கு கொடுப்பதற்கு அந்த நாட்டு அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதுதான் இப்போது மிகப்பெரிய அதிர்ச்சிகளையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நாங்கள் இவ்வாறான விலங்குகளை கொல்வதன் மூலமாக அது எதிர்வரும் காலங்களில் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பதுதான் எங்களுக்கு சவாலாக அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனால் காட்டு விலங்குகளா மனிதனுடைய பசியா என்று சொல்லி வருகின்ற போது இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழ்நிலை என்பது காட்டு விலங்குகளை கொல்வதற்கான தீர்மானத்தையே முன்னிறுத்தி நிற்கின்றன. இதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அதிகளவான யானைகள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆகவே இவ்வாறான முடிவை அந்த நாட்டு அரசாங்கம் எடுத்திருப்பது பற்றி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் சொல்லுகின்ற போது இது மனிதாபிமானத்துக்கான மிகப்பெரிய நெருக்கடியான நிலை என்று சொல்லி இது பற்றி தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார்.